அதிசயத்தை பானையில அனுப்பின பீர்பால். கதை கேட்கலாமா? பீர்பாலோட புத்தி கூர்மையை பற்றி கேள்விப்பட்டதும் காபூல் அரசருக்கு அவரை சோதிக்க ஆசை ஏற்பட்டுச்சு. உடனே அக்பருக்கு இப்படி ஒரு கடிதம் எழுதுறாரு. எனக்கு ஒரு குடம் நிறைய அதிசயம் அனுப்பி வைங்கன்னு சொல்றாரு. அந்த கடிதத்தை பார்த்த அக்பர் அப்படியே குழம்பி போய் உக்காந்துட்டாரு. குடம் நிறைய அதிசயமா? என்ன செய்யறது யோசிச்சுட்டு, சரி இதுக்கு ஒரே தீர்வு பீர்பால் தான்னு பீர்பால் கிட்ட அந்த கடிதத்தை கொடுக்கறாரு. கொஞ்ச நேரம் யோசிச்ச பீர்பால் 3 மாசத்துல அதிசயம் அனுப்புறதா பதில் எழுத சொல்லிட்டாரு. குழப்பமடைஞ்ச மன்னர் சரி பீர்பால் சொன்னதை அப்படியே செய்யலான்னு கடிதம் எழுதிட்டாரு. உடனே பீர்பால் ஒரு மண் குடத்தை எடுத்தாரு. அதுல பூசணி கொடியில இருந்த ஒரு சின்ன பூசணி பிஞ்ச கொடியோட அப்படியே அந்த குடத்துக்குள்ள வச்சு வைக்கோலால மூடிட்டாரு. நாட்கள் போக போக அந்த பூசணிக்கா குடத்துக்குள்ளேயே பெருசா வளர்ந்து அந்த குடம் நிறையிற அளவுக்கு மாறிடுச்சு. குடம் நிறைஞ்சதும் பீர்பால் கொடி, வைக்கோல், காம்பு எல்லாத்தையும் வெட்டிட்டு உள்ள இருக்க பூசணிக்காயோட இருந்த அந்த குடத்தை அதிசயம்னு காபூல் அரசருக்கு அனுப்பிட்டாரு. குடத்தோட வாயை விட உள்ள இருக்க பூசணிக்கா பெருசா இருக்கிறத பார்த்து காபூல் அரசர் பீர்பாலோட புத்திசாலித்தனத்தை எண்ணி அப்படியே வியந்து போயிட்டாரு.